السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அன்புக்குரிய நேயர்களே, நன்மைகளுக்குரிய ஒரு பருவ காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். எமது பாவக்கரைகளை அகற்றி எம்மை படைத்த அல்லாஹு தஆலாவை நெருங்கி அல்லாஹு தஆலாவுடைய அருள்களை அள்ளிக்கொள்ளும் மாதம் ரமலானுடைய மாதம் எம்மை வந்தடைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த ஏற்பாடுகளில் அல்லாஹு தஆலா நாம் விசுவாசம் கொண்டிருக்கின்ற மறைமுகமான உலகத்தில் ஷைத்தான்களை அல்லாஹு தஆலா விலங்கிட்டு வைத்திருக்கிறார். அதே போன்று நரகத்தினுடைய வாயில்களை மூடுகின்றார். அதே போன்று ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா லட்சக்கணக்கான மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அருளையும் மனிதர்களுக்கு சாந்தியையும் சுமந்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களும் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். இந்த வகையில் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பிரயோசனமான முறையில் கழித்து அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை நாங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று நல்ல அமல்கள் செய்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த வகையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். முதலாவதாக நாங்கள் அனைத்து நோன்பையும் விடாமல் நோற்றல் வேண்டும். இரண்டாவதாக தொழுகைகளை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். நான்காவதாக குர்ஆனை மனனம் செய்தல் மற்றும் மனனம் செய்த பகுதிகளை மீட்டிக் கொள்ளல் வேண்டும். ஐந்தாவதாக அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்தல் வேண்டும். ஆறாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். ஏழாவதாக இரா வணக்கங்களில் நாங்கள் அதிகமாக ஈடுபடல் வேண்டும். எட்டாவதாக ஏழைகளுக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும். ஒன்பதாவதாக எமது ஓய்வு நேரங்களில் நாங்கள் பயனுள்ள வகையில் நாங்கள் கழித்தல் வேண்டும். இறுதியாக நாங்கள் இந்த நோன்பினுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கின்ற விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். எனவேதான் இவ்வாறான முக்கியமான விடயங்களில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி எங்களுடைய இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பயனுள்ள வகையில் நாங்கள் கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இறைவா, எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக நோன்பு நோற்று பரிபூர்ணமாக நோன்பு நோற்று இந்த ரமலானுடைய பரிபூர்ணமான கூலியையும் எங்களுக்கு ஆக்கி அருள் புரிவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். எமது முகநூல் மற்றும் யூடியூப் வாயிலின் ஊடாக ரமலான் கற்றுத்தரும் முகாமைத்துவம் எனும் ஆக்கச் செயற்பாட்டின் ஊடாக நாளாந்தம் ஒரு சிறிய டைட்டிலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதி அஷ்பிகா.